ஒரு நாள் கெனசரேத் ஏரிக்கரையில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு தேவனுடைய வார்த்தையை போதித்தார். மக்கள் அவரை சுற்றி நின்று கவனமாக கேட்டார்கள். கரையில் 2 படகுகள் இருந்தன. அதில் ஒன்று சிமோனுடையது. மீனவர்கள் தங்கள் வலைகளை கழுவிக் கொண்டிருந்தார்கள். இயேசு சிமோனின் படகில் ஏறி, சிறிது தூரம் கரையிலிருந்து தள்ளிச் செல் என்றார். சிமோன் அதுபோலச் செய்தார். இயேசு அங்கேயே அமர்ந்து மக்களுக்கு போதித்தார். போதனை முடிந்ததும் இயேசு சிமோனிடம் சொன்னார், ஆழமான இடத்துக்குச் சென்று வலைகளை வீசுங்கள். சிமோன் கூறினார், ஆண்டவரே, நாங்கள் முழு இரவும் உழைத்தோம், எதையும் பிடிக்கவில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் என்பதற்காக வலை வீசுகிறேன். அவர்கள் வலைகளை வீசியதும் வலைகள் நிறைய மீன்களால் நிரம்பின. வலைகள் கிழியத் தொடங்கின. அவர்கள் மற்றொரு படகில் இருந்த தோழர்களை அழைத்தனர். 2 படகுகளும் மீன்களால் நிரம்பி மூழ்கத் தொடங்கின. இதைக் கண்ட சிமோன் பேதுரு இயேசுவின் மடியில் விழுந்து கூறினார், ஆண்டவரே, நான் பாவி, என்னிடமிருந்து நீங்கிச் செல்லுங்கள். அவன் தன்னுடைய கண்முன் நிகழ்ந்த அதிசயத்தால் நடுங்கினான். ஆனால் இயேசு அவனை நோக்கி சொன்னார், அஞ்சாதே, இனி நீ மனிதர்களை பிடிப்பவன் ஆகஸ்து இருப்பாய். இதைக் கேட்ட சிமோன், யாக்கோபு, யோவான் தங்கள் படகுகளை கரைக்கு இழுத்து வந்து எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள்.